தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அமைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தஞ்சாவூரில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற லட்சியத்துடன் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை தவிர பிற சின்னங்களுக்கு வெற்றி இல்லை என்ற சகாப்தத்தை உருவாக்கும் வகையில் பேராதரவு திரட்டி வருகிறார். சென்னையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாளை தஞ்சாவூர் மாநகராட்சி திடலில் மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேருரையாற்றுகிறார். இக்கூட்டத்தில் தஞ்சாவூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுகவின் வாக்கு களஞ்சியமாக விளங்கும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூரில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சியுரையை கேட்கவும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். அஇஅதிமுகவின் வாக்கு களஞ்சியமாக விளங்கும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூரில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சியுரையை கேட்கவும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக முதலமைச்சர் அம்மா எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை செஞ்சுருக்காங்க. எப்பப்போ அம்மா தமிழக முதலமைச்சராக ஆட்சி கட்டில் அமர்றாங்களோ அப்பப்பெல்லாம் தஞ்சாவூருக்கு பொற்காலம் தான். 150 ஆண்டு கால தஞ்சாவூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி 92 கோடி ரூபா ஒதுக்கி ஸ்மார்ட் சிட்டியை அறிவித்து தஞ்சாவூரை எண்ணற்ற வளர்ச்சிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஓடாமல் இருந்த தஞ்சாவூர் தேரை 50 கோடி ரூபா ஒதுக்கி தஞ்சாவூர் தேரை செஞ்சு தேரை விட்டுட்டாங்க. இவ்வளவு செஞ்ச தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு தஞ்சாவூர் மக்கள் என்றுமே நன்றி கடனாக இருப்போம். ஏழை எளிய மக்களின் எட்டா கனியாக இருந்த மடிக்கணினியை அவர்களோட மடியில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இலவச பஸ் பாஸ், மிதிவண்டி, இலவசமாக பாட புத்தகங்கள், அவர்கள் அதை கொண்டு செல்றதுக்காக அவர்களை எளிமைக்காக பேகு, சீருடைகள், காலணிகள், இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செஞ்சுருக்காங்க. மாணவர்களின் மேல் படிப்பிற்காக ஸ்காலர்ஷிப். இதில் முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் தஞ்சாவூரில் உள்ள குந்தவை நாச்சியார் கல்லூரியிலிருந்து 2 ஏழை எளிய பெண்களை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பிச்சு அவர்கள் வெற்றிகரமாக படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு உதவிகளை செஞ்ச இந்த அரசு, அம்மாவினுடைய அரசு மீண்டும் சிறப்பாக அமைவதற்கு முதல் தலைமுறை வாக்காளர்களாகிய நாங்கள் அனைவரும் அஇஅதிமுகவிற்கே வாக்களித்து அம்மா அவர்களையே மறுபடியும் முதல்வர் ஆக்குவோம். பிரசவத்திற்காக நான் ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போது 6000 ரூபா முதல் தவணையாகவும், பிரசவத்துக்கு பின்பு ஒரு 6000, மொத்தம் 12000 எனக்கு கிடச்சிது. இவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பிறந்த பிறகும் இவளுக்காக ஒரு பேபி கேர் கிட்லாம் கொடுத்தாங்க. அதில் அவளுக்கான பேபி கேர் லோஷன், வைப்ஸ், சோப் அப்படின்னு பிறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் பிரசவத்திற்காக அங்கே இருந்தபோதே சஞ்சீவி மூலிகை சாப்பிட்டேன். அது சாப்பிட்டது உடல் நலத்திற்கு ரொம்ப ஏற்றதாகவும் சுகப்பிரசவத்துக்கு உறுதுணையாகவும் இருந்தது. அம்மா இன்னும் பல திட்டங்களை நமக்காக செய்ய உள்ளார். எனவே அவர்களே ஆட்சிக்கு வருவார். எங்களுடைய ஓட்டும் அவர்களுக்கு தான். தஞ்சை மாநகராட்சின்னு சொல்லி ஆக்குனாங்க. சாலை எல்லா இடமும் சீரமைப்பு பட்டு ஒவ்வொன்றும் எங்கே பார்க்குற இடமெல்லாம் கண்குள்ளா காட்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை இனி யாராலையுமே மாற்ற முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அசைக்க முடியாது. மீண்டும் 2016 234 தொகுதியும் அம்மா தான் ஜெயிப்பாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருகிற காரணத்தால் தஞ்சாவூர் மக்கள் அம்மா மீது, முதலமைச்சர் மீது பற்று வைத்திருக்கிறார்கள். மீண்டும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கே வாக்களிக்க முடிவு செய்து வருகிற தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சைக்கே வெற்றி.